நன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தேன் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தேன் திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவீரம் வந்தென்னை தாங்குகின்றேன் தீவீரம் வந்தென்னை தாங்குகின்றேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திலங்க கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திலங்க கிளை நறுக்கி கல்லை பிடுங்கி கிளை நறுக்கி கல்லை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர் கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே
புகழால் மூடுமா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. அருகியே யோவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. தேவன் பரிசுத்தமான தேவன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கெருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதிக்கிற நாமம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தமான தேவன். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் துதிகளுக்கு பாத்திரர். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற நேரமெல்லாம் அவர் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பாடுகிற, பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் இறங்கி வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் துதிக்கிற, ஆராதிக்கிற நேரமெல்லாம் தேவன் பிரசன்னமாகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறது போல கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற நாமும் கூட பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அருமையான சத்திய வேதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த வேதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான வாழ்வியல் போதனையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தமான தேவன். துணை வேண்டும் தகப்பனே, இந்த உலகில என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ தேவரீர் எனக்கு நீ உதவி செய்யும். எனக்கு துணை வேண்டும் தகப்பனே. இவன் ஆராதிக்கிற இந்த வேளையில என்னுடைய ஒத்தாசைக்காக அவரை நோக்கி பாருங்கள். நாம் வாழ்கிற இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அநீதி நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பாவம் நெருங்கி நிற்கிறது. பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுடைய துணை நமக்கு தேவை. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஒரு வரியை நாம் பாடுவோம். துணை வேண்டும் தகப்பனே, இந்த உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் ஆண்டவரே. என் ஜீவன் எல்லை
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாக நடத்தினார். நம்முடைய தேவைகளெல்லாம் தேவன் அற்புதமாக சந்தித்தார். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்து நம்மை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிறதை நாம் உணர்கிறோம். நமக்கு தேவையான ஆலோசனைகளை தருகிறார், தேவையான பலனை தருகிறார், கிருபை வரங்களை தருகிறார். ஒரு குறைவில்லாமல் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தியானத்தின் தலைப்பு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அதற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக மோசேயினால் வழிநடத்தப்பட்டார்கள். செங்கடல் குறுக்கிட்டது, தேவன் செங்கடல் 2ஆக பிளந்தார். மாறா குறுக்கிட்டது, தேவன் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். பகலிலே மேகமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினார். தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார். அவர்கள் விரும்பி கேட்டதையெல்லாம் தேவன் அவர்களுக்கு தந்தார். கறி வேண்டும் என்று கேட்டார்கள், தேவன் காடையை அனுப்பினார். 40 ஆண்டுகள் மோசேயினாலே வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டார்கள். தேவன் அற்புதமாய் அவர்களை வழிநடத்தினார். மோசே மரித்து விட்டார். மோசேயின் உடன் ஊழியக்காரனாகிய யோசுவாவின் தலைமையின் கீழ் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் இந்த வனாந்திர பிரயாணத்தில் யோர்தானுக்கு முன்பதாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள். யோர்தானை கடந்துதான் அவர்கள் தேவன் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்கள் போக வேண்டும். இந்த யோர்தான் நதி அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடுகிற ஒரு நதி. இதை கடந்து செல்ல வேண்டுமானால் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும். இதை அறிந்த யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோர்தானை கடந்து செல்ல வேண்டுமானால் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும். தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமானால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறான். யோசுவாவினுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள், ஆசாரியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டார்கள். காலையில் எழுந்து யோசுவா ஆசாரிகளை முன்னதாக செல்லும்படி வழிநடத்துகிறான். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் யோர்தான் நதியண்டை வருகிறார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து வருகிற ஆசாரியர்களுடைய கால்கள் நதியில் பட்ட மாத்திரத்திலே அது நின்றதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கவனிகள், நான் அதை வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம். சம்பவித்தது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றிய ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு
ஓடுகிற ஒரு நதி. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாமூர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசாரியர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள், தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்கள், தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஒரு விசை கூட தேவனுக்கு முன்பதாக நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் இருந்து அநேக வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அநேக வாக்கு தத்தங்கள், தேவன் நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்த, நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எதிராக இருக்கிற தடைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தடைகளை நீக்க நாம் ஆராதிக்கிற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது லேவியாரகம் 26வது அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு நடந்தால் கர்த்தருடைய பிரமாணம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கை கொண்டு நடந்தால். கீழே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நான் வாசிக்கிறேன். நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். கைகளின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆசீர்வாதத்தின் திறவுகோல் பரிசுத்தம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நமக்கு எதிராக இருக்கிற தடைகள், நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்குமானால் எதிரான எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும்.
நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். ஒரு நிறைவான ஆசீர்வாதம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அரசிப்பது இல்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இதற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று வாக்கு பண்ணின தேவன் எத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்றவர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமுடையவராயிருக்கிறார். எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து நாம் நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் தேவன் இதை செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வியாதி குணமாகாதான்? ஏதோ ஒன்றை நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். எதுவாக இருந்தால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் தேவனிடத்தில் நமக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நெருங்க வேண்டுமானால் பரிசுத்தம் என்கிற அந்த ஒரு திறவுகளோடு நாம் தேவனை நெருங்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பம். நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பம். வியாதிகளோடு வேதனைகளோடு வாழ்கிறது தேவனுடைய விருப்பமே அல்ல. தேவன் நம் மீது மிக அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். நம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிறது தான் அவருடைய விருப்பம். மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 28 நான் வாசிக்கிறேன். இத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உபாகமம் 28வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். பிரைஸ் காட். மகிமை உண்டாகட்டும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய கட்டளைகளை கவனமாய் கேட்டு அதன்படி நடந்தார் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். இந்த கரத்தில் அருமையான சத்திய பிரமாணத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு வாழ்வியல் போதனை. நம்முடைய வாழ்வின் பரிசுத்தத்திற்காகவே தேவன் பிரமாணத்தை தந்திருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்தார் கர்த்தரை மேன்மையாக வைப்பார், உயர்ந்த நிலையில் வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்கள் முதலாவது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பட்டணத்திலும் வெளியிலும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேளுங்கள். தேவன் நமக்கு என்ன போதிக்கிறார், தேவன் என்ன செய்யும்படி நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார், அதை கவனித்து கேளுங்கள். சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தார் உன் கற்பத்தில் கனிய தேவன் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உன்னுடைய கைகளின் பிரயாசங்களிலே ஆசீர்வாதம் இருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதே இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குமானால் உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை தேவன் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். சத்துருக்கள் ஒன்றாய் இணைந்து வருவார்களாம், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீங்கள் தேவனோடு இருந்தால், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களுக்கு முன்பாக உங்கள் சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அன்றைய கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கும் போது உங்கள் களஞ்சியங்களில் ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி நடக்கும் பொழுது பரிசுத்த ஜனம் என்கிற அடையாளத்தை நம் மீது வைப்பார். இந்த சமுதாயத்திற்கு முன்பதாக பரிசுத்த ஜனங்கள் என்கிற அந்த அடையாளத்தை தேவன் நம் மீது வைப்பார். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளு, சத்தத்துக்கு செவி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். இதை அழகாய் சொல்லுகிற தேவன் உங்களை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நல்ல ஒரு அடையாளத்தை, பரிசுத்தவான்களின் கூட்டம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனங்கள் என்கிற அருமையான அடையாளத்தை தேவன் நம் மீது வைப்பார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், வானத்தின் மதகுகள் திறக்கும், தேசத்தின் மீது மழை பெய்யும், தேசம் செழிக்கும். அதற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் நம்முடைய தேசத்தின் மேலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்த ஜீவியம். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக. அதே வேளையில் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்முடைய தேவைக்கும் அதிகமாக தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். தேவன் உன்னை தலையாக்குவார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியிலே மனிதனை தேவன் உண்டாக்கினார், ஆதாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். இதற்கு அழகாய் வாசிக்கிறோம். 6 நாட்களும் ஆதாமுக்குரிய
நன்மையான காரியங்களைத்தான் தேவன் சிருஷ்டித்தார். ஆதாமை சிருஷ்டித்து, ஆதாம் ஏற்ற துணையாக ஏவாளை சிருஷ்டித்து, தேவன் உண்டாக்கின சகல நன்மைகளின் மேலே அவர்களுக்கு ஆளுகை தந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது இந்த பூமி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஆதாம் ஏவாளினுடைய மீறுதல், பாவம், அதனுடைய பின் விளைவு பூமியின் மேலே சாபம் இருந்தது. கடினமாய் உழைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சமாதானம் இல்லை. மகன் காயின் இளைய மகன் ஆபேலுக்கு எதிராக எழும்பி ஆபேலை கொலை செய்தான். முதல் குடும்பத்தில் அண்ணன் தம்பியை கொலை செய்தான். பாவத்தினுடைய பின் விளைவு, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதை தொடர்ந்து வாசியுங்கள். மனுக்குலம் பாவத்தில் விழுந்து அதன் மூலமாய் பலவிதமான கொடிய வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக பிறந்தார். மனிதனுடைய பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டார். பாவ நிவாரண பலியாக சிலுவையில் இயேசு பலியானார். அது பலியானது நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட்டோம். எப்படி ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேலே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதம் குமாரா பட்டணம் அழிந்து போக என்ன காரணம்? தேவனுக்கு விரோதமான பாவம், அருவருப்பு. சோதம் குமாராவிலே இருந்ததினாலே வானத்திலிருந்து அக்னி இறங்கி சோதம் குமாராவை அழித்து போட்டது. பாவம், பாவத்தின் பின் விளைவு. அதே வேளையில் நினிவே பட்டணத்துக்கு நேராக நியாய தீர்ப்பு வந்தது. நினிவே பட்டணத்து ராஜா ஞானமாய் ஜனங்களை நடத்தினார். முழு தேசமும் தேவனுக்கு முன்பாக விழுந்தார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி தேவனை நோக்கி பார்த்தார்கள். தேவன் மனம் இறங்கினார். நினிவே பட்டணத்தை தேவன் பாதுகாத்தார். அப்படியே மனம் திரும்புதல், பொல்லாத வழிகளை விட்டு தேவனண்டை திரும்பினார்கள். தேவன் மனம் இறங்கினார். நினிவே பட்டணத்தை அழிக்காமல் தப்புவித்தார். அவர்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தது. நியாய தீர்ப்புக்கு நினிவே பட்டணம் தப்பிக்கொண்டது. இதம் அழகாய் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த நாள் வரையில் எத்தனை தடைகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அவருடைய உன்னதமான பலத்தினால், ஆவியானுடைய ஒத்தாசையினாலே ஒரு நீண்ட தூர பயணத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடி எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எல்லாவற்றையும் தாண்டி செல்ல தேவன் நமக்கு பலன் தந்தார். தேவன் நமக்கு போதுமானவராய் இருந்தார். இன்னும் கொஞ்சம் தூரம் தேவனுக்கென்று தேவன் விரும்புகிறபடி நாம் ஓடுவோம். பவுல் சொல்லுகிறான், அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி தேவன் விரும்புகிற அற்புதமான நல்ல வாழ்வை வாழ்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த சந்தோஷமுமாய் இருக்கிறது. கவனியுங்கள், வெளிப்படுத்தல்ல எதுவும் அழகாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
நீதி செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கவனியுங்கள், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை நாம் சந்திப்பதற்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனை சந்திக்க ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்படுவோம். புத்தியுள்ள மனமாட்டிகளைப் போல ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் பக்கபலனாய் இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 5வது அதிகாரத்தில் நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டவர்கள், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் அதிக நீதி உடையவர்களாயிருக்க வேண்டும். மத்தேயு 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இதமழகாய் சொல்லுகிறது. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். பிதாவின் சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தம். தேவன் தன்னுடைய கரத்தினால் சிருஷ்டித்த மனிதன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்கிறது பிதாவினுடைய சித்தம். ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். பாவம் நிறைந்த உலகம்தான். மிக கவனமாய், மிக ஜாக்கிரதையாய் கர்த்தருக்குள்ளாக நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்தின் பின்விளைவை பற்றி எத்தனையோ போதனைகளை நாம் கேட்டிருக்கிறோம். பரிசுத்தத்தினால் வருகிற நன்மைகளையும் எத்தனையோ பிரசங்கத்தின் மூலமாக நாம் கேட்டிருக்கிறோம். பரிசுத்தம் தேவனை நெருங்க பண்ணுகிறது. பரிசுத்தம் தேவனை தரிசிக்க பண்ணுகிறது. பரிசுத்தம் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போகிறது. ஒவ்வொரு நாள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கலாத்தியர்ல 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதற்கு மகிமை உண்டாகட்டும். மாம்சத்தின் கிரியைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாதபடி நம்மை தடை பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால மாம்சத்தின் கிரியைகளை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய கரத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மை எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண
உங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிடுங்கள். மீண்டும் மீண்டும் தேவனை துக்கப்படுத்தாதபடி, தேவனை வேதனைப்படுத்தாதபடி பாவத்தை விட்டு விலகி ஜீவியம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனையே நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்து, தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உடைய வாழ்க்கை பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு வேத தியானத்தோடு ஆண்டவரை மிக நெருக்கமாய் அவரோடு இணைந்து வாழ நாம் பிரயாசப்படுவோம். தேவன் பெரியவர். ரோமர்ல அதிகாரம் உண்டு, நான் அதை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால தேவனுக்கு ஸ்தோத்திரம். உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிற அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். உங்கள் அவயவங்களை பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ஒப்புக்கொடுங்கள். உன்னை தேவன் அறியாத காலங்களில பாவமான காரியங்களை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை எவ்வளவாய் அதற்கு நாம் கொடுத்திருந்தோம், அதுபோல இப்பொழுது பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். என் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாயிருக்கட்டும். இக்கண்களின் பார்வை பரிசுத்தமாயிருக்கட்டும். கரத்தின் கிரியைகள் பரிசுத்தமாயிருக்கட்டும். கால்களின் செயல்பாடுகள் பரிசுத்தமான இடத்தை நோக்கி பயணிக்கட்டும். இருதயம் பரிசுத்தமாயிருக்கட்டும். சிந்தனையின் நினைவுகள் பரிசுத்தமாயிருக்கட்டும். கிறிஸ்துவுக்காக உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாடுங்கள். ஆவியான நமக்கு உதவி செய்யும். பரிசுத்தமாய் வாழ ஆவியான உதவி செய்யும். சந்தோஷமாயிருங்கள். உங்களால் வாழ முடியும். உங்களால் வாழ முடியும். சோர்ந்து போக வேண்டாம். உங்களை அழைத்தவர் உங்களை நடத்துவார். நிச்சயமா நீங்கள் இந்த உலகத்தின் மேலே ஜெயம் எடுப்பீங்க. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திருடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களால் பாவத்தின் மேலே ஜெயம் எடுக்க முடியும். பரிசுத்தமாய் வாழ முடியும். தைரியமாய் கர்த்தருக்காக நில்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதி. ஜெபிக்கலாமா? பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள் வேதத்தை தியானித்தோம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலம் மிக சமீபம். வருகைக்கென்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள இது எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அபிஷேகமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கு எப்பொழுதும் சதா காலமும் இயேசுராஜாவுடைய வருகை நாள் மட்டும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். ஆசீர்வதிப்பார்.